2 o'clock. 2 o'clock. Okay. Let's put that in practical. Okay. A deck of card, a lady, a time, நானும் என்னோட கனவும். Okay. சொல்லணும்னு தோணுதோ அந்த இடத்துல you can just say stop. Okay. Before that. Okay. Let me put it face down so that I don't want to have a look at the card. Ready? Stop. Do you want to change your mind? No. ஓகே ஃபைன். ஸோ இன்கேஸ் நீங்கள் தொடலை அப்படின்னா வந்து அந்த எந்த ஃபேக்டர் வச்சு நீங்கள் மைண்ட் ரீட் பண்ணுவீங்க? உங்கள் ஃபேஷியல் எக்ஸ்பிரஷனா, இல்லை அவங்க கிட்டேருந்து வர வைப்ரேஷன்ஸ், ஆராவா, இல்லை அந்த ஐ டு ஐ கனெக்டா, எப்படி நீங்கள் அந்த இதை எடுப்பீங்க? மைக்ரோ எக்ஸ்பிரஷன் சொல்லுவாங்க, அது ரொம்ப முக்கியமாக நாங்கள் யூஸ் பண்ணுவோம். இப்போ ஒருத்தவங்க பொய் சொல்லும் போது எந்த மாதிரி பார்ப்பாங்க, ஐ மூமெண்ட் எப்படி இருக்கும், ஒரு நம்பர் திங்க் பண்ணும்போது என்ன ஐ மூமெண்ட் இருக்கும், இப்போ அவங்களோட ஃபேவரேட் திங்க் பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிறது அந்த ஃபேஷியல் மைக்ரோ எக்ஸ்பிரஷனில் தெரியும். அது இம்பார்ட்டன்ட் சொல்றீங்க, எவ்வளோ இம்பார்ட்டன்ட், என்ன இம்பார்ட்டன்ட், இல்ல எப்படி இம்பார்ட்டன்ட் ஒவ்வொரு, அதுதான் நான் சொல்கிறேன், there are thousands of ways of doing it. இப்போ இந்த ஆக்டுக்கு நீங்கள் விஷுவலைஸ் பண்ணலைன்னா கூட எனக்கு நடக்கும், சில ஆக்டுக்கு வந்து விஷுவலைஸ் நீங்கள் பண்ணி தான் ஆகணும். பண்ணும்போது கரிஷ்மா கபூர் கூட நான் பண்ணியிருந்தேன்னா, ஸோ அவங்க வந்து சொன்னாங்க இல்லை இல்லாமல் வெரி டஃப் லேடி, என்ன வந்து நீ ரீட் பண்ணவே முடியாது. அதுக்கப்புறம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இல்லை நான் ஸ்டேஜில் வந்தால் நான் வந்து யூ கோயிங் டு பி ஃபெயில் அந்த ஸ்டேஜ், யூ கேனாட் ரீட் மை மைண்ட். நான் என்ன சொன்னேன், இல்லை நீங்கள் தான் கண்டிப்பாக வரீங்க அப்படின்னு அவங்கள அம்மா கூப்பிட்டு அவங்கள வந்து ரீட் பண்ண வச்சேன் அவங்க மைண்டை. ஓகே. ஸோ ஷி வாஸ் வெரி அமேஸ்ட். அதுக்கப்புறம் அவங்க வந்து சொன்னாங்க, இல்லை நான் கூட வேறு மாதிரி அப்படின்னு நினச்சேன். ஓகே, வேறு இன்னொன்று ட்ரை பண்ணலாம். ஃபைன். என்ன அப்படின்னா, ஓகே, சூர்யா இல்லையா, அதாவது கனவு நனவாகும் அப்படிங்கிற ட்ரீம் கம்ஸ் ட்ரூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. அது நீ உண்மையாக இருக்கும் அப்படின்னு நம்புறீங்களா? நீங்கள் உண்மையாக இருக்கும்னு நம்ப முடியாது, மேபி அது நடக்கிறது சான்ஸ் இருக்கும். ஓகே, இன்னும் நீங்கள் நம்ப மாட்டீங்க. இதை ராத்திரிங்க, நேற்று ராத்திரி எனக்கு திடீர்னு ஒரு கனவு. உங்களுக்கு? எனக்கு கனவுல பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 பேருக்காக நான் வந்து பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த மாதிரி லைட் இருக்குது, ஒரு சின்ன ஹாலில் நான் வந்து பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கேன். எல்லாருக்குமே தெரியும் இந்த கனவு வந்து பார்த்தீங்கன்னா ஹை டெஃபினிஷன் எல்இடி குவாலிட்டியில் வராது, கைண்ட் ஆஃப் இந்த மாதிரி பிளரிங் இமேஜாக இருக்கும். அது நீங்களாக கூட இருக்கலாம். லெட்ஸ் புட் தட் இன் ப்ராக்டிக்கல். அந்த ட்ரீமில் என்னாச்சு அப்படின்னா, நான் ஒரு கார்ட் ட்ரிக் பண்ணிகிட்ருக்கேன். அந்த கார்டில் வந்து ஒரு லேடி வந்து அந்த கார்டை வந்து பிக் பண்ணியிருக்காங்க. திடீர்னு என்ன ஆச்சு அப்படின்னா, எனக்கு அந்த கனவு முழிஞ்சிருச்சு. எனக்கு நான் முழிச்சு பார்க்கும்போது திடீர்னு எனக்கு ஞாபகம் இருக்குது அந்த கார்டு என்ன அப்படின்னா, என்ன பண்ண நம்ப மாட்டேங்க, அதை வந்து ஒரு பேப்பரில் எழுதி வச்சுட்டேங்க. ஒரு பேப்பரில் வந்து எழுதி வச்சுட்டேன் என்ன கார்டு அந்த லேடி வந்து பிக் பண்ணாங்க அப்படின்னு. இன்னொன்று என்ன அப்படின்னா, நான் அந்த கனவுல வந்து எந்திரிக்கும் போது என்னோடய கிளாக், ஒரு ரவுண்ட் கிளாக் என்கிட்ட இருக்குது. எப்போயுமே பார்த்தீங்கன்னா எவ்ரி ½ an hour டிங் டாங் அடிக்கும் அது. ஓகே, நீங்கள் சொல்லுங்கள் சூர்யா, ஒரு நிமிஷம், அதுக்கு முன்னாடி இதுதான் அந்த கார்டு. ஓகே, இதுதான் அந்த கார்டு நான் நைட் பார்த்தேன், இது கண்ணு முன்னாடி வச்சுட்டேன். அதுக்கு முன்னாடி என்ன டைம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? நான் ராத்திரி நான் முழிச்சு பார்க்கும்போது, கனவுலேருந்து முழிச்சு பார்க்கும்போது என்ன டைம் இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? 2 o'clock. 2 o'clock. Okay. Let's put that in practical. Okay. A deck of card, a lady, a time, நானும் என்னோட கனவும். Okay. Okay. Yeah. I'm going to go through the deck like this. Okay. Now, whenever you feel like உங்களுக்கு எங்கே ஸ்டாப் சொல்லணும்னு தோணுதோ அந்த இடத்துல you can just say stop. Okay. Before that. Okay, let me put it face down so that I don't want to have a look at the card. Ready? Stop. Do you want to change your mind? No. Okay. Don't show to me. Can have a look. Okay. Okay, the camera. Okay. Fine. Okay. So the என்ன கார்டு அப்படின்னு எனக்கு தெரியவே தெரியாது. Okay, பட் அதுக்கு முன்னாடி
ஏற்கனவே நான் வந்து ப்ரெடிக்ட் பண்ணி வச்சிருக்கேன். இது என்ன அப்படின்னா ப்ரெடிக்ட் பண்ணல, பட் இதுதான் நான் வந்து நேற்று நைட் கனவுல பார்த்தேன். எடுத்து வச்சுக்கலாமா? இல்லை, நான் கொடுக்குறேன் நான் உங்களுக்கு. ஓகே. இதுதான் நான் நேற்று நைட்டு பார்த்த கார்டு. நேற்று நைட்டு நான் பார்த்த கார்டு என்ன அப்படின்னா, இட்ஸ் அ 3 of clubs. நோ, நீங்கள் எடுத்த கார்டு என்ன? நீங்கள் பார்த்த கார்டு அதேதான், 3 clubs தான். வாட்? சேம் கார்டா? ஆமா, சேம் தான். இதே கார்டு ஆமா. கிளப்ஸு? ஆமா. இல்லை சூர்யா, எஸ். இப்போது ரியலி இல்லை ரியலி இப்போ என்ன அப்படின்னா, எனக்கே ரொம்ப இதாக இருக்குது. எக்ஸாக்ட்லி நான் இன்னொரு விஷயம் பண்ணேன். எக்ஸாக்ட்லி ஆன் த சேம் கார்டு, எக்ஸாக்ட்லி ஆன் த 3 of club, have noted time. Do you remember the time? 2 o'clock. Exactly on the 3 of club, I've noted down the time. It says 2 o'clock. நான் சொன்னேன்ல சூர்யா, சூப்பர். ட்ரீம் கம்ஸ் ட்ரூங்க. ஸோ எஸ், அமேசிங்கான ட்ரிக்ஸ்லாம் வந்து உங்ககிட்ட நாங்கள் வந்து பார்த்தோம். இப்போ அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிப்னோட்டிசம்க்கு வந்து போகலாம். இப்போ கார்ட்டூன்லலாம் வந்து ஒரு காயினை வச்சு ஆசிலேஷன் ஸ்டைலில் வந்து பண்ணுவாங்க. ரியல் லைஃப்லையும் அப்படி தான் பண்ணுவாங்களா? இல்லைங்க, அதில் நிறைய மெத்தட் இருக்குது. ரியல் லைஃப்பில் எப்படியெல்லாம் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. நீங்கள் வந்து ஒரு மாசாக பண்ணும்போது, அதாவது நிறைய பேருக்கு 100-200 பேருக்கு பண்ணும்போது பண்ணலாமே தவிர, நீங்கள் வந்து பக்கத்தில் 1-to-1 பண்ணும்போது, ஒரு 3 பேருக்கு பண்ணும்போது அது வந்து இருக்கணும் அவசியமே கிடையாது. ஜஸ்ட் அப்படியே ஹிப்னடைஸ் பண்ணலாம். நான் வந்து எக்ஸ்பர்டைஸ் கிடையாது ஹிப்னட்டிசமில், பட் என்னோட எக்ஸ்பர்டைஸ், என்னோட இன்ட்ரெஸ்ட் அதில் ஹிப்னட்டிசம் கிடையாது. ஐம் ஜஸ்ட் பர்ஃபார்மர். ஐ டூ மைண்ட் ரீடிங் ஷோஸ், அவ்வளோதான். ஓகே. ஸோ பட் அந்த காயின் வச்சு பண்ணுறது ஒன் ஆஃப் த ட்ரிக் ஹிப்னோட்டிசம் அப்படின்னு. ஓகே, ஃபைன். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து, இப்போ நீங்கள் வந்து மைண்ட் ரீடிங் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து டச் பண்ணி தான் பண்ணுவீங்களா? மைண்ட் ரீடிங்கில் அவசியமே கிடையாதுங்க. டச் பண்ணி பண்ணணும்னு அவசியமே கிடையாது மைண்ட் ரீடிங். இல்லையே, இப்போது தூரத்தில் இருக்கலாம். இப்போது ஸ்டேஜில் வந்து பார்க்கும்போது நிறைய பேர் உட்காந்துருப்பாங்க, நம்ம அவங்க ஃபேஸ் கூட தெரியாது, கிட்டத்தட்ட ஒரு 100 அடி தள்ளி உட்காந்துருப்பாங்க. அவங்கள பார்த்து மைண்ட் ரீட் பண்ணலாம். அதே மாதிரி இப்போது கோவிட் வரும்போது சேம் வந்து மைண்ட் ரீடிங் ஷோஸ் வந்து நான் பண்ணது பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் ஜூமில் பண்ணோம், ஆன்லைன் ஷோஸ். அதில் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் கிடையாது, இவ்வளோ கிட்டத்தட்ட 2000 கிலோமீட்டர் தள்ளி இருக்காங்க. ஸோ அவங்கள்ட்ட பண்ணலாம். ஓகே, ஃபைன். ஸோ இன்கேஸ் நீங்கள் தொடலை அப்படின்னா வந்து அந்த எந்த ஃபேக்டர் வச்சு நீங்க மைண்ட் ரீட் பண்ணுவீங்க? உங்க ஃபேஷியல் எக்ஸ்பிரஷனா, இல்ல அவங்க கிட்ட இருந்து வர வைப்ரேஷன்ஸ், ஆராவா, இல்ல அந்த ஐ டு ஐ கனெக்டா, எப்படி நீங்க அந்த இதை எடுப்பீங்க? மைக்ரோ எக்ஸ்பிரஷன் சொல்லுவாங்க, அது ரொம்ப முக்கியமாக நாங்கள் யூஸ் பண்ணுவோம். இப்போ ஒருத்தவங்க பொய் சொல்லும் போது எந்த மாதிரி பார்ப்பாங்க, ஐ மூமெண்ட் எப்படி இருக்கும், ஒரு நம்பர் திங்க் பண்ணும்போது என்ன ஐ மூமெண்ட் இருக்கும், இப்போ அவங்களோட ஃபேவரேட் திங்க் பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிறது அந்த ஃபேஷியல் மைக்ரோ எக்ஸ்பிரஷனில் தெரியும் அது. ஸோ இதெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் சைக்காலஜி நாங்கள் யூஸ் பண்ணுவோம், வேரியஸ் டெக்னிக் யூஸ் பண்ணுவோங்க. இப்போது பர்டிகுலராக வந்து நான் ஒரு ஆக்ட் பண்ணும்போது இந்த டெக்னிக் தான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. நான் வேரியஸ் டெக்னிக் நான் யூஸ் பண்ணாது. ஓகே. ஸோ வந்து இப்போ நீங்கள் சொன்னீங்களே ஒரு நம்பர் நினச்சா ஐ மூமெண்ட் மாறும் அப்படின்ற மாதிரி. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 3 நினச்சா என்ன ஐ மூமெண்ட் இருக்கும், 4 நினச்சா அதை எப்படி நீங்கள் கணிப்பீங்க, சொல்ல முடியும்? அதெல்லாம் பிரேக் டவுன் பண்ண முடியாது. அதுதான் சீக்ரெட் இல்லையா? I'm just giving ஒரு ஓவரால் ஒரு அவுட்லைன் உங்களுக்கு. நான் என்ன எவ்வளவோ நம்பர் இருக்கு, இது ரெண்டு நீங்க சொன்னா என்ன? That's how it is. இல்ல ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் மெத்தட் இருக்குங்க. இப்போ நான் என்னோட மெத்தட் யூஸ் பண்ற மாதிரி எனக்கு மற்றவங்க வந்து என்ன மெத்தட் யூஸ் பண்றாங்க கூட, இப்போ இன்னொருத்தர் பண்றாரு அப்படின்னா நான் கம்ப்ளீட்டா எனக்கு வந்து ஐடியாவே இல்லாம போயிடலாம் அவர் என்ன யூஸ் பண்ணார் அப்படின்னு. அந்த அளவுக்கு அவ்வளோ வேரியஸ் மெத்தட்ஸ் இருக்கு. அதே மாதிரி நான் பண்ற மெத்தட் வந்து நான் சில பேருக்கு நான் வந்து தெரியவும் தெரியாது, நான் சொல்லவும் சில தடவை விரும்புறது இல்லைன்னா. ஸோ ஓகே, இதுதான் என்னோட மெத்தட் அப்படின்னு. ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் விதமான மெத்தட்ஸ். ஸோ ஐ ஹேவ் சம்திங் ஃபார் யூ. இப்போ வந்து நான் திரும்பி நிற்கிறேன், என்னோட நீங்க ஐஸ் பார்க்கல, எக்ஸ்பிரஷன் பார்க்கல, எதுவுமே பார்க்கல. ஸோ என்னோட பேக் வச்சு யூ கேன் லைக் கெஸ் வாட் ஐம் திங்கிங். அதை நம்ம ட்ரை பண்ணலாமா? இப்போ ஸ்டேஜில் நிறைய பாசிபிள் இருக்கு. இப்போ என்ன அப்படின்னா, நிறைய என்னோட ஸ்டேஜ் ஷோஸில் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அவங்க வரும்போது அந்த பக்கம் திரும்பி நின்றுடுவாங்க, நின்று அவங்க வந்து ட்ராப் பண்ணுவாங்க, நான் இந்த பக்கம் வந்து ட்ராப் பண்ணுவேன். ஸோ 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா we are facing opposite sides. அதுக்கப்புறம் என்ன அவங்க என்ன நினைக்கிறாங்க, என்ன பேர் எழுதுறாங்க, என்ன ட்ரா பண்ணுவாங்க அப்படிங்கிறது நானுமே வந்து இங்கே எக்ஸிக்யூட் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரியெல்லாம் விஷயங்கள் வந்து பாசிபிள் இருக்கு. ஸோ அந்த ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் வந்து பார்க்கணும்னு அவசியம் இல்லை. நாட் ஆன் ஆல் த திங்ஸ், பட் ஆன் பர்டிகுலர் திங்ஸ். ஓகே. ஸோ அந்த பேசிக் ஃபேக்டர் நீங்கள் கனெக்ட் பண்ணுற ஃபேக்டர் எது?
வைப்ரேஷனா இல்லை ஆராவா இல்லை ஒருத்தவங்களோட பாடி ஃப்ரீக்குவன்சியா இல்லை அந்த ஐ டு ஐயா என்னது அது? மல்டிபிள் ஃபேக்டர்ஸ். ஓகே. இப்போது அந்த பர்டிகுலர் எஃபெக்ட்டுக்கு இப்போ யாராவது ஒரு ட்ராயிங் பண்ணும்போதும் சரி, ஒரு நம்பர் பேர் எழுதும் போதும் சரி, அப்போ அந்த நேரத்தில் திரும்பி நின்று பண்ணலாமே தவிர, இப்போ சில விஷயங்கள் வந்து சில ஆக்ட் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து நம்ம ஐயை பார்த்து தான் ஆகணும். ஓகே. ஸோ இந்த டெக்னிக் வந்து அந்த ஆக்டுக்கு யூஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த ஆக்ட் பண்ணுற டெக்னிக் வந்து இந்த ஆக்டுக்கு நான் யூஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. அது ஓகே. அதுக்கு வி நோ வாட் டு யூஸ். இப்போ என்ன அப்படின்னா, இப்போ மைண்ட் ரீடிங் அப்படின்னா இப்போது தாராளமாக வந்து இப்போது யாரோட மனசில் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து டக்குன்னு யாராலையுமே வந்து சொல்லிட முடியாதுங்க. நிஜமான மைண்ட் ரீடர் இருந்தால் கூட வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போ யாருமே கிடையாது. ஸோ வாட் வி டூ இஸ் வி வில் பிரிங் தம் இன் டு இன் அவர் சர்க்கிள். ஸோ இதுதான் நினைக்க வைக்க முடியும்னா வி இஸ் கைண்ட் ஆஃப் வி வில் ஃபோர்ஸ் தெம் டு திங்க் திஸ். அதுக்கப்புறம் வி வில் ஜஸ்ட் ட்ரை டு அந்த மாதிரி இது. ஓகே. ஸோ எப்படி அப்படின்னா, இப்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. இப்போது நான் ஏதாவது ஒரு ஃப்ளவர் நினைக்க சொன்னேன் அப்படின்னா நீங்கள் டக்குன்னு வந்து ரோஜாவோ மல்லிகை அந்த மாதிரி நினச்சி நீங்கள் வந்து நினச்சிடுவீங்க. இதுதான் காமனாக நினச்சிடுவாங்க. ஸோ அது யூனிக் பர்சனாலிட்டி. யூனிக். ஆமாம். அதை வந்து டிஃப்ரெண்ட் சஜஷனை வந்து அதுக்காக தான் டிஃப்ரெண்ட் சஜஷன் வந்து கொடுத்து உங்களை வந்து நினைக்க கொடுக்குறோம். ஸோ இட் வில் மேக் இட் வைட். ஓகே. வில் மேக் இட் ரேண்டம். ஓகே. ஸோ இப்போ நீங்க வந்து மைண்ட் ரீட் பண்றீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பொலிட்டிஷியன் இருக்காங்க. ஸோ அவங்க என்ன உருட்டுறாங்க இல்லையான்னு உங்களால சொல்ல முடியுமா, கணிக்க முடியுமா? அட்லீஸ்ட் அவங்க வந்து லைவா ஸ்பீச் கொடுக்குறாங்க, நீங்க போய் அட்டென்ட் பண்றீங்க. ஸோ உங்களுக்கு அது வந்துருமா? அடப்பா போய் சொல்றியப்பா அப்படின்ற மாதிரிலாம் வந்துருமா? இல்லை, அது ஓரளவு கெஸ் பண்ண முடியுங்க. அது கெஸ் பண்ண முடியும். எஸ், அது வந்து பாசிபிள் இருக்கு. எஸ். உங்களால மட்டும்தான் முடியுமா இல்லை எங்களாலையும் முடியுமா? ஏன்னா நமக்கே தெரியும் சில. இல்லை இல்லை, அந்த சைக்காலஜி படித்தவங்க, அந்த ப்ராக்டிஸ் பண்ணவங்களால தெரியும். அந்த இஃப் யூ know what is micro expression, then you will come to know that கி அவர் வந்து போய் சொல்றாரு, இவர் வந்து உண்மையாக தான் சொல்றாரு, கான்ஃபிடென்ட்டாக சொல்றாருங்கிறது கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுவாரு. ஸோ இப்போ பவர் ஆஃப் விஷுவலைசேஷன் அப்படின்னு ஒன்று இருக்கு. அது வந்து பாசிட்டிவிட்டியில மேனிஃபெஸ்டேஷன்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். ஸோ இது வந்து மைண்ட் ரீடிங்ல எவ்வளோ இம்பார்ட்டன்ட்? பிகாஸ் என்னையும் நீங்க நினைச்சுக்கோங்கன்னா அந்த ஃப்ளவர் எக்ஸாம்பிள் வந்து சொன்னீங்க. ஸோ இது மைண்ட் ரீடிங்ல எவ்வளோ இம்பார்ட்டன்ட்? ரொம்ப முக்கியங்க. விசுவலைசேஷன் தான் ரொம்ப முக்கியம் மைண்ட் ரீடிங்ல. பிகாஸ் பீப்புள் தே சே pictures speak 1000 times more than a word. Okay. When you visualize something, that is easy for us to grab from our mind. Okay. அது ரொம்ப முக்கியம். And that is very important thing. It's important சொல்றீங்க. எவ்வளவு important? என்ன important? எப்படி important? எப்படி important? ஒவ்வொரு, அதுதான் நான் சொல்றேன். There are thousands of ways of doing it. இப்போ இந்த ஆக்டுக்கு நீங்கள் விஷுவலைஸ் பண்ணலைன்னா கூட எனக்கு நடக்கும். சில ஆக்டுக்கு வந்து விஷுவலைஸ் நீங்கள் பண்ணி தான் ஆகணும். ஓகே. அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் பண்ணி தான் ஆகணும். ஸோ நான் பர்டிகுலரை வந்து நான் வந்து சொல்லவே முடியாது, இதுக்கு இப்படி தான் அப்படிங்கிறத நான் சொல்ல முடியாது. ஓகே. ஆல் டிஃபர்ஸ். யா. ஓகே. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒன் ஃபைனல் கொஸ்டின். ப்ளீஸ் கோ அஹெட். நீங்கள் நிறைய செலிபிரிட்டிஸோட வந்து பண்ணியிருப்பீங்க. ஸோ மறக்க முடியாத செலிபிரிட்டி இன்சிடென்ட்னா என்ன? எல்லாமே எனக்கு மறக்க முடியாது. எதுவுமே வந்து நான் தட்டி கழிக்க முடியாது. எல்லாமே ஒரு இட்ஸ் ஆல் எவர்கிரீன் மெமரிஸ் டு. பட் நெஞ்சில் நின்றுக்கொள்ள இவங்களை மீட் பண்ணப்பா, இவங்க இப்படி நடந்துக்கிட்டாங்க, இவங்களோட இருந்தது எனக்கு வந்து தி பெஸ்ட் மெமரியா இருந்தது, அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணும்போது கரிஷ்மா கபூர் கூட நான் பண்ணியிருந்தேன். நான் ஓகே. ஸோ அவங்க வந்து சொன்னாங்க, இல்லை இல்லாமல் வெரி டஃப் லேடி, என்ன வந்து நீ ரீட் பண்ணவே முடியாது. அதுக்கப்புறம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இல்லை நான் ஸ்டேஜில் வந்தால் நான் வந்து யூ கோயிங் டு பி ஃபெயில் அந்த ஸ்டேஜ், யூ கேனாட் ரீட் மை மைண்ட். நான் என்ன சொன்னேன், இல்லை நீங்கள் தான் கண்டிப்பாக வர்றீங்க அப்படின்னு அவங்கள மம்மா கூப்பிட்டு அவங்கள வந்து ரீட் பண்ண வச்சேன் அவங்க மைண்டை. ஓகே. ஸோ ஷி வாஸ் வெரி அமேஸ்ட். அதுக்கப்புறம் அவங்க வந்து சொன்னாங்க, இல்லை நான் கூட வேறு மாதிரி அப்படின்னு நினச்சேன், இது வந்து யூ ரியலி நீங்கள் ஒரு சும்மா ஏதோ ஒரு டெக்னிக்கு சும்மா சீட் பண்ணுறீங்க அப்படின்னு நினச்சேன். பட் ஒன்ஸ் யூ ரெட் த மைண்ட் ஷி அட்மிட்டட் அண்ட் ஷி அப்ரிஷியேட்டட் மீ வெரி மச். ஸோ அதெல்லாம் ஒரு என்னைக்கு ஒரு சேலஞ்சிங் வருதோ அன்னைக்கு இட்ஸ் வெரி வென் வி வின் ஆக்சுவலி அதை மறக்க முடியாத ஒரு நினைவு. அப்படி பார்த்தா எல்லா ஷோஸுமே ஒரு சேலஞ்சிங் தான். But still, when you talk about the celebrity, I just remember this thing. So, அவங்க வீரா அப்பா பேசினாங்க, ஆனால் வந்து நோஸ் கட் ஆயிட்டாங்கன்னு சொல்ல வரீங்க. I'm nose cut இல்லை, but that's how, yeah. Okay, fine. Before we close, நீங்கள் ஏதாச்சும் ட்ரிக் எங்கள் ஆடியன்ஸ்க்கு சொல்லி தரீங்களா? சொல்லித்தர முடியுமா? இல்லை, சொல்லித்தரது டெஃபினெட்லி இட்ஸ் கோயிங் டு டேக் அட்லீஸ்ட் ஆஃப் அன் ஒரு சின்ன இதாக இருந்தால் கூட. ஏன்னா சொல்லித்தரதை விட எனக்கு என்ன முக்கியம் அப்படின்னா, அது அவங்க கற்றுக்கிட்டு பண்ணும்போது தப்பு இல்லாமல் பண்ணணும். ஓகே. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏதோ டக்குன்னு ஏதோ
சொன்னார் நான் ஏதோ பண்ண போகிறேன் அப்படின்னு பண்ணுறத விட ஐ ஹாவ் டு எக்ஸ்பிளைன் த சைக்காலஜி, ஏன் இப்படி பண்ணணும், அவங்க எப்படி மூவ் பண்ண மென்டலிசம் அளவு சொல்லி தர இல்லை. நான் நார்மலாக ட்ரிக் நான் ஒரு சாதாரண ட்ரிக்காக கூட இருக்கட்டுமே, அது வந்து கண்டிப்பாக வந்து என்னோட ஸ்டைல் ஆஃப் பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், என்னோட ஸ்டைல் ஆஃப் நான் யாருக்கும் டீச் பண்ணதில்லை இது வரைக்கும், யாருக்குமே நான் சொல்லி கொடுத்ததில்ல. இருந்தாலும் ஈவன் நான் பண்ண நினைக்கும் போது கூட ஒரு பர்ஃபெக்டாக நான் பண்ணணும் அப்படிங்கிறது நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக அது ஒரு கஷ்டம், ஸ்டூடியோ வச்சு பண்ணுறது ஒரு கஷ்டம். ஸோ பிஃபோர் வி க்ளோஸ் உங்களோட பிளாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஏதாச்சும் பார்க்கலாமா?